பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். என்னடா இத்தனை நாளா ஜோடியா மிஸ் ஆயிட்டு இருந்தீங்க, இப்போ ஜோடி புறாகளுக்கு வச்சாம் பாராப்பு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நம்மளோட தர்ஷிகா அண்ட் விஷாலை உட்கார வச்சு இந்த ரெண்டு டக்கால்ட்டியில் யார் போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சேதுனா கேட்குறாரு. அப்போ நம்ம அருண் விஷால் அப்படின்னாரா? என்னது விஷாலா? உன் நண்பன் என் நண்பன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். போன வாரத்தோட அந்த டாப் 3% வந்து அருண் வந்து விஷால் பேரை சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த வீட்டை என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அது அருண், சௌந்தர்யா இவங்கெல்லாம் விஷாலை சொன்னாங்க. ஸோ அப்படி தான் ஒரு கேப்டன்சிக்கே இந்த வாரம் தகுதியாக இருக்கார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீ எல்லாம் சொன்னியடா, என் ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டை என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறான்னு சொன்னியடா, ஆனால் இப்போ விஷால் வெளியே போகிறான்னு சொல்கிறாரு அருண்ன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அடுத்ததாக தீபக் வந்துட்டு தர்ஷிகாவை சொன்னார். எஸ், அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் தர்ஷிகா ரொம்ப நாளாகவே ஜோன் அவுட் கீழே தான் மாறிட்டாங்க. எப்போ வந்துட்டு அவங்க விஷால் கூட ஒரு ட்ராக் எடுத்தாங்களோ, அது அவங்க வந்த புதுசில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்னா விளையாடுவாங்க, மற்றபடி எங்கேயுமே பேச மாட்டாங்க. அதை பலரும் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை சுனிதாலாம் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க, நீ வந்து ஃபிசிக்கல் கேம் ஆடுற, ஃபிசிக்கல் கேம் ஆடும்போது தர்ஷி யாருன்னு தெரியுது, மற்ற நேரம் நீ எதுலையுமே வர மாட்டேன், இன்வால்வ் ஆக மாட்டேற அப்படின்னாங்க. ஸோ மேடம் அப்படியே ட்ராக்கை மாற்றினாங்க. சரி, நம்ம என்னதான் ஃபிசிக்கல் கேமை விளையாடினாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல காமிப்போம்னு சொல்லி லவ் ட்ராக் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த நேரத்தில் அவங்க கூட சேர்ந்தாங்களோ தெரியல, அப்புறம் காணாமலே போயிட்டாங்க இல்லையா? ஸோ தீபக்கும் தர்ஷிகா பேர் சொல்கிறாரு. அண்ட் ரஞ்சித் சார் சொல்கிறாரு, அவங்க 4th வீக்லேருந்தே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியல சார் அப்படின்னு. சாமி, எனக்கு இந்த கேமு தெரியாது புரியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக 4வது வாரத்துக்கு அப்புறம் அவங்க இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? எஸ், நம்மளோட ரஞ்சித் ஆல்ரெடி இதை சத்யா கிட்ட கூட சொல்லியிருந்தாரு. விஷால் தர்ஷிகா ஒரு லவ் ட்ராக் அப்படின்றது இங்கே எத்தனை பேர் வெளியே போய் ஒன்றா பேசுவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ இந்த லவ் ட்ராக் அப்படின்றது கூட அப்படியே ரெண்டு பேரும் ஜோடியாக பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது எல்லாம் ஒரு ட்ராக் தானப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் சர்வை ஆகலான்னு பார்க்குறாங்க. நம்ம வீட்டிலலாம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா செருப்பு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரஞ்சித் அண்ட் சத்யா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு எல்லாமே அவர் கவனிக்காமலாம் இல்லை. அதனால தான் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக இந்த 4th வீக்குக்கு மேலே தர்ஷிகா காணாமல் போயிட்டா அப்படின்னாரு. அண்ட் முத்தும் அதை சொன்னார், தர்ஷிகா ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டாங்க, பட் இந்த வாரம் தான் அதை அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னாங்க. எஸ், இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜர் டாஸ்கில் மேடம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. முத்துக்குமரனை அவங்க அந்த அளவுக்கு அடித்ததுக்கு காரணம் கூட நான் ஒரு மேனேஜராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ஒரு மேனேஜராக என் ரோலை பண்ணுறேன் அப்படின்னு வெளியே காமிச்சிக்கிறது தான். இப்போ முத்து வந்து அன்றைக்கி அந்த பெடல் பண்ணியிருப்பாரு, கையை விட்டு பண்ணியிருப்பாரு, பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும் போது அவங்க அந்த அளவுக்கு இறங்கி பேசினது காரணம் நான் மேனேஜராக, நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கிறது, அவரை வச்சு ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இந்த வாரத்துக்கு அவர் ஒரு கண்டென்ட்டாக மாட்டிக்கிட்டார், அதுவும் ஒரு டைட்டில் அடிக்க போகிற ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டான் அப்படின்போது அவனை வச்சு நம்ம செய்வோம், அதனால ஒரு கண்டென்ட் கிடைக்கும், நம்மளும் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தர்ஷிகா ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துல மேனேஜராக இருந்தாங்க? இனிஷியலாக சொல்லும் போது சொன்னாங்க, நான் வந்து ஸ்டாஃபோட வெல்ஃபேருக்கான ஒரு மேனேஜர், எல்லா மேனேஜர்ஸும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் ஒரு சாஃப்டான மேனேஜராக இருந்துட்டு போகிறேன், ஸ்டாஃப் வெல்ஃபேர் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னாங்க. ஆனால் முத்து விஷயத்த பேசும்போது முத்து பெடல் பண்ணி சமைச்சா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னாங்க. பட் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, முத்து கிட்ட நான் அந்த இடத்துல ஒரு ஹார்ஷான மேனேஜராக தான் இருந்தே தவிர நான் தர்ஷிகாவா இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அந்த இடத்துல முத்து பெடல் பண்ணாமல் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் முத்துவா அந்த இடத்துல பார்த்தேன், முத்து இப்படி விளையாட்டா இருக்க மாட்டானே அப்படின்னு பார்த்தேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். நம்ம முத்துவா பார்க்கணுமா இல்லை ஒர்க்கரா பார்க்கணுமா, நம்ம தர்ஷிகாவா இல்லை மேனேஜரா அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம ரொம்ப ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கோம், நம்மளை தெரியலன்றாங்க, ஸோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற பயம் வந்துருச்சு. அண்ட் நேற்று கூட அவங்க ராணவ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வாரம் நான் மட்டும் சேவ் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த வாரம் நான் எல்லா கேமும் சூப்பராக விளையாட போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள விட விஷால்லாம் என்ன பண்ணுறார்? எனக்கு கேட்டால் தர்ஷிகாவை வெளியிடுறதுக்கு பதிலாக விஷால் எடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கிரிஞ்சாக ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கு நீங்கள் விஷாலை கூட எடுத்துருந்துருக்கலாம். பட் தர்ஷிகா வெளியே போகிறதும் 2% அக்கா வெளியே போகிறதும் ஓகே, ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் விஷாலும் ஒன்றும் கிளிக்கிலையே. நிறைய பேர் நம்ம தர்ஷியை சொல்கிறாங்க, ஏன் விஷாலை யார் எதுலையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் விஷால் பேர் சொல்ல மாட்டாங்க, டாப் 3ல் கொண்டு போய் விஷாலை நிறுத்துறாங்க, கேப்டன்சி டாஸ்க் அவன் விளையாட போகிறான். ஸோ விஷால் அந்த வீட்டில் என்ன பண்ணுறார்? விஷால் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், பவித்ராவாது ஏதாவது ஒரு இடத்துல சில நேரம் பேசுகிறாங்க, இந்த விஷால் ரஞ்சித் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. பட் ஓகே, இந்த கிரிஞ்ச் கண்டென்ட்டுக்கு தினமும் நைட் ஆச்சுன்னா போய் ஹக் பண்ணுறது பேசுறது, இந்த கிரிஞ்ச் கண்டென்ட் கம்மியாக போது நம்ம 2% அக்கா தான் வெளியே போக போகிறாங்க. ஸோ அப்படியே அக்கா சோகத்தோடு இருக்கிறாங்க. நம்ம தர்ஷிகா முகத்தை நான் இப்படி பார்த்ததே இல்லை. எப்போவுமே கொடூரமாக பார்க்குறவங்க இன்னைக்கு பாவம் போல் பார்க்குறாங்க, தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் வெளியே போகிறோம் பிரிய போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சோகத்தோட அக்கா இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித்தோட கேப்டன்சி பேசப்பட்டது. நம்மளோட விவேக் சார் ஒரு காமெடி சொல்லுவார், 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா
அப்படின்னு வரலையா, அதே மாதிரி நீங்கள் எத்தனை பிக் பாஸ் சீசன் வச்சாலும் சரி, எத்தனை ஹோஸ்ட் அவரை கழுகி ஊற்றினாலும் சரி, அவருக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான ரஞ்சித் வெளியே வரவே மாட்டார். முதல் நாள் எப்படி சிரிச்சு நடித்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிப்பை மகா நடிகனாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தன்னோட முகம் கோபம் வெளியே வரும், அது பல இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த செகண்ட் அதை அப்படியே மறந்துடுவார். இல்லை தம்பி, இதுக்கான தான் தங்க நான் சொன்னேன், டே ஏன்டா என்ன பேச விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காது இல்லை, என்னையும் பேச விடுங்க தங்கம், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும் தங்கம் அப்படின்ற மாதிரி மனுஷன் சமாளிச்சுட்டு இருக்காரு. எத்தனை வாரத்துக்கு இன்னும் இவரை வச்சு ஓட்டுவானுங்கன்னு தெரியல. பட் ஒவ்வொரு மிக்சர் கண்டஸ்டன்ஸா, ஒவ்வொரு கிரிஞ்ச் கண்டஸ்டன்ஸா வெளியே போகிறது எஸ் நல்லா தான் இருக்கு. 2% அக்கா வெளியே போயிட்டு வாங்க, உங்க கிரிஞ்ச் லெவலாக இனிமேல் வெளியே போய் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி அக்காவுக்கு பாய் சொல்லி நம்ம அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ பாவம் அடுத்த என்ன ப்ரோமோ வருது, அதில் என்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.